Hi friends, welcome to Devote Samayal. Please subscribe my channel for more videos. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் மீன் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மீனெல்லாம் பார்த்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னென்ன நாட்டு வகை மீன்கள் இருக்குது, அதுக்கான ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் வகைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது ஆறுங்க. இங்கே ஐரை மீன்லாம் நிறைய கிடைக்கும். இது அணை. அணையில் பத்தக்கட்டை போட்டு மீன் பிடிப்பாங்க. அப்போ நிறைய மீன் கிடைக்கும். இது குளம்னு சொல்லுவாங்க. குளம், கண்மாய் என்ன வேணால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடங்களில் தான் தண்ணி வந்ததும் மீன்கள் வர ஆரம்பிக்கும். இது நாட்டு வகை நண்டுங்கள்ங்க. இந்த நண்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னா வயலில் கிடைக்கும். வயலில் இரவு நேரங்களில் ரொம்ப கிடைக்கும். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டார்ச் லைட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த நண்டுகள் நடந்து போயிட்டுருக்கும் இரை தேட. ஸோ அந்த டைமில் இதை பார்க்கலாம். இந்த நண்டுங்களோட வளர்ச்சியே இவ்வளோதாங்க. நாட்டு நண்டு ரொம்ப சளி காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் இந்த நண்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 4 நண்டு 20 ரூபாய் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் குளங்களில் வலைகளை போட்டு பிடிக்கணும். அப்படி பிடிக்கும்போது தான் இந்த பெரிய வகை மீன்கள் மாட்டும். இதோட ரேட் 100 ரூபாய்க்கு ஒரு 5 மீன் 1 கிலோ அந்த மாதிரிலாம் தருவாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஐரை மீன், கெளுத்தி மீன்க. ஐரை மீனோட அதிகபட்ச வளர்ச்சியை இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இந்த மீனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐரை மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1200 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா கெளுத்தி மீன்கள். இந்த கெளுத்தி மீன்கள் மிகவும் ருசியாக இருக்கும். இந்த மீன்களோட ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும். இந்த மீன்கள் இன்னும் வளருங்க. இந்த மீன்களோட ரேட்டு பார்த்திங்கன்னா 500லேருந்து 700 வரைக்கும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மீன்கள் கெண்டை மீன்கள். இந்த மீனில் 2 வகை இருக்குங்க. ஒன்று இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஆற்றுல கிடைக்கக்கூடிய கெண்டை மீன்கள். இந்த மீன்கள் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட அதிகபட்ச வளர்ச்சியே இந்த சைஸில் தான் இருக்கும். மீன்கள் ஆறுகளில் அதிகமாக கிடைக்கும், குளங்களில் கொஞ்சம் கிடைக்குங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தருவாங்க இவ்வளோ மீன். இந்த மீன் இன்னொரு கெண்டை மீன். இந்த மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மீனை விட. இதோட வளர்ச்சி இவ்வளோ தான் இருக்கும். இந்த கெண்டை மீன்கள் சாப்பிட நல்லா இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு இந்த அளவு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன மீன் பார்க்க போகிறோம் அப்படின்னா விரால் மீன்க. இந்த விரால் வகை மீன்கள் ரொம்ப பெருசாக வளரும். 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் வளருங்க. நம்ம ஒரு நாள் 1 கிலோ மீன் பிடிச்சி அதை வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மீன் 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் வளருன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள நிறைய பிளேஸில் இந்த மீனை தான் வளர்க்குறேன்னு சொல்லி விரால் குஞ்சுகள் வளர்ப்பு அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, பாருங்கள். இந்த மீன் எங்களுக்கு குளங்கள்லையும் தூண்டில் போட்டு பிடிச்சோம் அப்படின்னா கிடைக்கும். இந்த மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1000லேருந்து 1500க்குள்ளே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை பார்த்திங்கன்னா இந்த மீன் பனையேரி கெண்டை மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா இதில் நிறைய முள் இருக்கும். பட் இந்த மீன் போகிறத பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இந்த மீன் தண்ணியே இல்லைனா கூட இந்த மாதிரி நடந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். தண்ணிக்குள்ளே நீந்தி போகும். நம்ம தரையில் விட்டோன்னா கூட இந்த மாதிரி குதித்து தவழ்ந்து போகிற மாதிரி போகுங்க. இது பனைமரம் ஏதாவது இருக்கும் அப்படின்னா அந்த டைமில் மரத்தில் ஏறுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மீனுக்கு பேர் பனையேரி கெண்டை மீன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனையேரி கெண்டை மீன் நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது மாதிரி இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லா மீனோட எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.